உங்க எல்லாரையுமே இந்த டெக்னாலஜி ஷோக்கு வரவேற்கிறேன். இந்த டெக்னாலஜி ஷோல நம்ம இந்த வாரத்தோட டெக் நியூஸ் அப்புறம் டெக் ஹைலைட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த வாரமுமே நிறைய சுவாரஸ்யமான நியூஸ் இருக்கு. இங்க வந்து ஸ்னாப்டிராகன் அவங்களோட புது ப்ராசஸர் 888 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பத்தின நியூஸும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி என் பேர் ஹாரிஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது FTJ தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக், சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போலாம். ஸோ மொதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான நியூஸ். ரெட்மி அவங்களோட புது ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து $45. இது வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்க மொதல் ஸ்மார்ட் வாட்ச் இது எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிசைனும் வந்து இங்கே ரிஃப்ரெஷிங்காக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா வந்து பிளாக், ஒயிட் அப்புறம் ப்ளூ கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 1.4 inch ரெக்டாங்குலர் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ இது வந்து மீ ஃபிட் ஆப்பில் தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து ஆல்ரெடி மீ ஃபிட் ஆப் இருந்துச்சுன்னா அது மூலமாக இது கனெக்ட் பண்ணும். இந்த வாட்ச் வந்து எப்போ சேலுக்கு போகும்னா, சைனாவில் டிசம்பர் 1 வந்து இது சேலுக்கு போகுது. இந்தியாவில் இல்லை மற்ற கண்ட்ரீஸில் எப்போ வரும்னு தெரில. வரும்போது இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இவங்க கொண்டு வரலாம். சாஃப்ட்வேரில் வந்து சில சேஞ்சஸ் இவங்க ஆட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ இப்போ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகனோட 888 ப்ராசஸர் வந்திருக்கு. இந்த ப்ராசஸரோட ஃபீச்சர்ஸை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட பெரிய ஃபீச்சர் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வந்து இவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்கிரேட் இன் Adreno GPU பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமர்ஸ்ன்னு வரும்போது இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் இருக்கும். 144 FPS வரைக்குமே வந்து பூஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இந்த லான்ச்லேயே வந்து கால் ஆஃப் டியூட்டி மொபைல், ஃபோர்ட்நைட், பப்ஜி இந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இவங்க இதுவே மார்க்கெட்டே பண்ணாங்க. அதுபடி பார்க்கும்போது இங்கே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக மொபைலில் எடுப்பீங்கன்னா கூட இங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ்க்குமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோ கேப்சர் அப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து 2.7 GPx/s வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதுபடி பார்த்தீங்கன்னா 120 ஃபோட்டோஸ் 12 MP ரெசல்யூஷனில் வந்து உங்களால் வந்து ஷூட் பண்ண முடியும். இது வந்து போன சிப்பை விட பார்த்தீங்கன்னா 865 சிப்பை விட பார்த்தீங்கன்னா ஒரு 35% ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே வந்து ஆப்வியஸாக இங்கே 5Gயோட வருது. இது என்னென்ன ஃபோன்ஸில் வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்னு வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபார்மான நியூஸ் இல்லை. பின்னாடி ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸில் வந்து எந்தெந்த ஃபோன்ஸில் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ஸ்டார்டிங்கில் இல்லாட்டி நடுவில் தான் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம். நம்ம அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்னாப்டிராகன் 888 வந்த உடனே எல்லா ஃபோன் மேனுஃபேக்சரும் வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்னாப்டிராகன் 888 ஃபோன் கொண்டு வருவேன், நான் தான் கொண்டு வருவேன் இப்படின்னு வந்து ஒரு போட்டியே போயிட்டுருக்கு. இந்த போட்டியை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ரியல்மி ரேஸ் அப்படின்னு வந்து ஒரு டிவைஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்வியஸாக ஸ்னாப்டிராகன் 888ஓட இந்த ரேஸுன்ற பேர் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஒரு ரேஸ் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த ரேஸில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், அந்த மாதிரி வந்து இவங்க பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதோட பிக்சர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்கோட 4 கேமரா நீங்கள் பார்க்க முடியும். இது லீக்கான இமேஜஸ் தான். ஆனால் இது டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோவா வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிஜமாகவே யாருக்கும் தெரியல. லான்ச் டேட்க்கு வந்து இப்போ எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் எந்த கன்ஃபார்ம் டேட்ஸுமே இல்லை. ஆனால் வந்து ஷாமியும் வந்து அவங்களும் ஸ்னாப்டிராகன் 888ஓட ஒரு ஃபோன் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து என்ன ஃபோனுன்னு தெரில. ஸோ அவங்களும் இந்த ரேஸில் இருக்காங்க, ரியல்மியும் இருக்காங்க. நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. எந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து 888 ப்ராசஸர் வந்து எப்படி இருக்குது இது எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்தபோது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். வாட்ஸ்அப் இங்கே ஒரு புது அப்டேட்டோடு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தரோட இண்டிவிஜுவல் சாட்லேயும் உங்களால் வால்பேப்பரை மாற்ற முடியும். பெரிய அப்டேட்லாம் இல்லை. ஆனாலுமே இங்கே வந்து இந்த வால்பேப்பரை மாற்றுறது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரே வால்பேப்பர் தான் மாற்ற முடியும், அதுவே வந்து எல்லா டிவைஸ்லையும் இருக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு சாட்டுக்குமே தனித்தனி வால்பேப்பர் மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இது வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாட்டுக்கும் இன்னொரு சாட்டுக்கும் குரூப்புக்கெலாம் ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம்.
பர்சனல் சேட்ஸ்க்கு ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். இல்லாட்டியுமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு தனி உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வச்சுட்டு மிச்சவங்களுக்கு வேறு வால்பேப்பர் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இது கூடயே வந்து உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் பை ஃபேஸ்புக்குன்னு மாற்றினாங்க. ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ஸ்அப்புக்கும் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து அவ்வளோவா இப்போ நல்லா பண்ணுறதில்ல. ஸோ இவங்க நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணுற ஆப்ஸ் வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ கஸ்டமைசேஷன் கண்டிப்பாக எந்த ஆப்பாக இருந்தாலுமே கஸ்டமைசேஷன் ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த சேஞ்சஸ் இவங்க கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த நியூஸ்க்கு போகலாம். எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் வந்து நிறைய ஃபோன்ஸை விற்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி சாம்சங் ஆப்பிளை விட 2 மடங்கு அதிகமாக வந்து ஃபோன்ஸை விற்றுருக்காங்க. இந்த குவார்ட்டரோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக அவங்க வந்து 22% மார்க்கெட் ஷேர் வந்து குளோபலாக இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எவ்வளோ ஃபோன்ஸை விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80.8 மில்லியன் ஃபோன்ஸை விற்றுருக்காங்க இந்த குவார்ட்டரில் மட்டும். இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் தான். இதோட இவ்வளோ ஃபோன்ஸ் அவங்க விற்றதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவாவே வந்து ஏஷியனில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் மிச்ச மார்க்கெட்டில் வந்து இப்போ ஹுவாவே வந்து அவ்வளோவா டாமினேட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த இடத்த வந்து இப்போ சாம்சங் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து இவங்களோட சேல்ஸும் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக வந்து செமையாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ வந்து TWS இயர்ஃபோன்ஸ் வந்து நிறையவே வாங்குகிறோம். ஒரு நல்ல TWS இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Buds. ஆனால் இந்த OnePlus Budsல இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ வந்துருக்கு. என்னென்னா அவங்களோட லெஃப்ட் பட் வந்து எப்பயாவது வந்து வேலை செய்கிறதில்ல. என்ன பிரச்சனைனா சவுண்ட் மட்டும் வரதில்லை, ஆனால் வந்து அந்த ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு OnePlus வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு தெரியும், அதை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஃபிக்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்து கூட அந்த ரிப்ளேஸ்மெண்ட்டான பட்டில் கூட அந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு அப்டேட் கொடுத்தோன்னே சரியாகும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சைனாவில் ரெட்மி அவங்களோட Note 9 சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க Note 9 சீரீஸில் இது வேறு ஒரு Note 9 சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நாங்கள் C4 Tech தமிழில் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இங்கே ஒரு கார்டு தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் வந்து லான்ச் ஆன சில மணி நேரத்திலேயே 3 லட்சம் யூனிட் விற்றுருக்கு. அவங்க லான்ச் ஆகி சில மணி நேரத்துலேயே 3 லட்சம் யூனிட் விற்றுருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இதோட சேல்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபோன் எப்போது இந்தியாவுக்கு வரும் அப்படின்றதுலாம் தெரியல. உங்களுக்கு அந்த வீடியோலேயே வந்து எல்லா ஸ்பெக்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த நியூஸ்க்கு போகலாம். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு வந்து சாம்சங்கோட நோட் சீரீஸ் பிடிக்கும்? எனக்கு பர்சனலாகவே நோட் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு S Pen வரும், கூடவே நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இவங்க கொண்டு வருவாங்க, பெரிய டிஸ்பிளேவும் இங்கே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி சாம்சங் இந்த வருஷத்துக்கு வந்து நோட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ரூமர் வந்திருக்கு. இவங்க எதுக்கு இப்படி பண்ணிக்கணும்னா இப்போ எல்லா ஃபோன்ஸுமே வந்து பெரிய டிஸ்பிளேயோடு தான் வருது. தனியாக ஒரு பெரிய டிஸ்பிளே ஃபோன் அப்படின்னு வந்து கொடுக்குறது வந்து அவ்வளோவா வந்து சென்சிபிளாக படாது அப்படின்றது தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த S Pen வந்து S சீரீஸ் ஃபோன்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த S Pen வந்து இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கூடவே வந்து இப்போது சாம்சங் வந்து கொஞ்ச நாளாகவே அவங்களோட ஃபோல்ட் சீரீஸ் வந்து ஃபோன்ஸ் வந்து எல்லா வருஷமும் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷமே ஃபோல்ட் சீரீஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக புது ஃபீச்சர்ஸோடு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து இவங்க 3 சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் இருக்கிறது பதிலாக ஒரு 2 சீரீஸ் வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ரூமர்ஸ் உண்மையாக இருந்தால் வந்து இது கட் ஆகும். ஸோ இது எப்படி போகுது அப்படின்றது கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாராவது வந்து நோட் சீரீஸை மிஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நோட் சீரீஸில் வந்து பிடிச்ச விஷயம் என்ன? அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தோட கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NVIDIA கிட்டேருந்து GeForce RTX 3060 Ti வந்து வந்திருக்கு. இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப். இது வந்து $400 வந்து இவங்க விற்கிறாங்க. ஆனாலுமே இதில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2060 அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு $400 கார்டில் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே வந்து இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீப்பான RTX கார்டு இப்போ நீங்கள் வாங்க முடியும். ஒரு நல்ல RTX கார்டு வாங்க முடியும்னா
கண்டிப்பாக இது 3060 Tiயாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு சீப் மிட் ரேஞ்சில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 8 GB மெமரி தான் இருக்குது. ஸோ 8 GB மெமரின்றது போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனாலுமே இது வந்து 1440pயில் கூட வந்து கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இந்த ஒரு மிட்ரேஞ்ச் கார்ட்லேருந்து ஒரு 1440pயில் வந்து கேம்ஸ் ஆடுறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எபிசோடோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன செக்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேம் ஆஃப் த வீக். இந்த வாரம் வந்து என்ன கேம் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆப்பிள் நைட் ஆக்ஷன் பிளாட்ஃபார்மர் அப்படின்ற கேம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேட் கேம் மாதிரி, அதுவும் வந்து பழைய டச்சஸ் மாதிரி இருக்குது, பழைய கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே கேம் பிளே வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஃப்ளூடாக இருந்துச்சு. எனிமீஸும் வந்து உங்களுக்கு லெவல் போக போக வந்து எனிமீஸும் இங்கே டஃப் ஆகிட்டே போவாங்க. ஒரு 40 லெவல் கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆடி பாருங்கள். இது ஆஃப்லைன் கேம் தான், எம்பி சைஸுமே இங்கே வந்து சின்னது தான். ஸோ எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் தட்டுங்க. கூடவே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா வாரமே தேர்ஸ்டே இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FTJ தமிழ். பாய்.